ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌஷிகா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே டேஸ்டியான ஒரு துவையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்போல்லாம் உங்களுக்கு சுண்டக்காய் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்துட்டு இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இது சாப்பிட்றது இதை அடிக்கடி நம்ம எடுத்துக்கிறது மூலயமா நமக்கு சுகரு அந்த மாதிரி விஷயங்கள் வராமல் இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் நல்லா ஒரு 100 கிராம் அளவுக்கு சுண்டைக்காவை இது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு வாணலை வச்சு அதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டு செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க சுண்டைக்காவை நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்த்துக்கும்போது நல்லா சீக்கிரத்தில் நமக்கு வதங்கி வந்துடும் அது. இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதே எண்ணெயிலேயே சும்மா ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி குட்டி குட்டியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டை நல்லா சேர்த்துட்டு ரெண்டும் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அதிலே ஒரு 6லேருந்து 7 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா அதையும் ஒரு வாட்டி வறுத்துட்டு அதே தட்டில் மாற்றிக்கோங்க. இப்போது நல்லா அரை மூடி தேங்காவை நான் அதாவது ஒரு தேங்காய் உடைச்சா ஒரு பாதி இருக்குல்ல, அதில் ஒரு அரை மூடி தேங்காய் அந்த மாதிரி குட்டி குட்டியாக இது மாதிரி அரிஞ்சிட்டு சேர்த்துட்டு அதோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் மட்டும் வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப ப்ரௌன் ஆக தேவையில்ல. எல்லாத்தையும் ஒரே தட்டிலே மாற்றி எடுத்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் வேர்க்கடலை, இதை எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெய்லாம் சேர்க்க தேவையில்ல. சும்மா ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. ட்ரையாகவே பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி அதிலலாம் நிறைய எண்ணெய் இருக்கிறதுனால நம்ம எண்ணெய் அதிகமாக சேர்க்காம இது எல்லாம் நல்லா ஓரளவுக்கு ப்ரௌனாக ஆகும்போது நம்ம இதில் அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்க்கும்போது நமக்கு துவையல் ரொம்பவே நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து எள்ளுலாம் பொரியிற சமயத்தில் ஒரு கொட்டை புளி, அதாவது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை பிரிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபைனலாக நம்ம ஆல்ரெடி வதக்கி தனியாக தட்டில் எடுத்து வச்சோம்னா அதையும் ஒன்றா சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைங்க. ரொம்ப தண்ணியை ஊற்றிட்டிங்கன்னா துவையல் மாதிரி வராது, சட்னி மாதிரி ஆகிடும். அதனால் தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு விட்டு நம்ம இதை நல்லா ஒரு கெட்டியான பதத்துக்கு துவையல் நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியும், அந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது போல் இருக்கணும். கொஞ்சம் லைட்டாக கொரப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும், நமக்கு வாயில் கடிப்படும் போது நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.